ஏதேன் தோட்டத்துல தேவன் ஒரு கனியை வைத்திருந்தார், நன்மையின் தீமையை அறியத்தக்க. அதுவும் ஒரு அர்த்தத்துல தசம காணிக்கையை குறித்து சொல்லப்படுகிறது. சாத்தான் ஏவாள் இடத்துல பேசி வஞ்சித்து அந்த கனியை புசிக்கும்படி செய்து அவர்களை பாவத்திலையும் தரித்திரத்திலையும் வறுமையிலும் தள்ளிவிட்டான். அந்த செழிப்பை அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். அதேதான் இன்றும் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிசாசானவன் தசம பாகங்களை கொடுக்க விடாதபடி தடை செய்கிறான், வஞ்சிக்கிறான், மோசம் போக்குகிறான். பிசாசு சொல்ற எல்லா பொய்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். ஏவாள் இடத்துல பொய் பேசி அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த கனியை புசிக்கும்படி செய்து அவர்களை நிர்வாணமாக மாற்றிவிட்டான். தேவன் சொன்னார், இந்த கனிகள் அத்தனை நீங்க புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு கனி புசிக்க கூடாது. அதுதான் தசம காணிக்கை குறித்து சொல்கிறது. ஒரு பங்கு நாம் கொடுக்கும்போது அவரு இந்த ஒரு பங்கு அவருக்கு நம்ம கொடுத்தா அவர் நமக்கு 9 சேர்த்து 10 திருப்பி தருகிற தேவன். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசிக்காதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். விசுவாசிக்காதவர்கள் வாக்குவாதங்கள் செய்வார்கள். தசம காணிக்கை கொடுத்தா 10ல் ஒரு பங்கு கொடுத்தா ஆண்டவர் வானத்தை பண்ல கனிகளை திறந்து கொடுத்துடுவாரா? விசுவாசித்துப்பார், கொடுத்துப்பார். அப்போது தேவனுடைய மகிமை காண்பாய். நீ கொடுக்காம விசுவாசிக்காம இருந்த எப்படி நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த தசம காணிக்கையிலே விவாதம் செய்கிறவர்கள் யார் என்றால் கொடுக்காதவர்கள். அவர்கள் யாவரும் சாத்தானுடைய கூட்டத்தார். தசம காணிக்கையை கொடுக்காதவர்கள், காணிக்கை செலுத்தாதவர்கள் அத்தனை பேரும் சாத்தானுடைய கூட்டத்தார். யூதாசு சீசர்கள்ல 12 பேர்ல ஒருவன். மரியாள் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வீற்றும் போது யூதாசு சொல்கிறான், இவ்வளவு உயர்ந்த தைலத்தை 300 தலந்துக்கு மேலான அந்த தைலத்தை ஏன் வீணாக்குகிறாய்? இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே, இது எதற்கு வீணாக நீ செலவழிக்கிறாய் என்று அவளை கடிந்து கொண்டான். அப்போ சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்காதபடி தடை செய்கிறான். அதே அனானியா சம்பிரால பாருங்க, நிலத்தின் கிராயத்தை ஒரு பங்கு வஞ்சிக்கும்படி செய்து மீதி கொண்டு வந்து கொடுக்கும்படி செய்தான். பேதுரு அனானியாவை பார்த்து கேட்கிற, விற்ற கிராயம் இவ்வளவுதானா? இவ்வளவுதான். அப்பா, ஏன் நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னாய்? சாத்தான் உன் மனதை நிரப்பினது என்ன என்று கடிந்து கொண்ட உடனே அவர்கள் கணவன் மனைவியும் இறந்து போனார்கள். நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு கொடுப்பதுல முதல் இடமாக நாம் இருக்கணும். அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். அவரை மீது நமக்கு அன்பு இருந்தால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் 10ல் ஒரு பங்கை கொடு என்றால் கொடுக்க வேண்டும், மனப்பூர்ணமாய் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம். கொடுக்காம வாக்குவாதத்துல ஈடுபடுகிறவர்கள் எல்லோரும் சாத்தானுடைய கூட்டத்தார். சபை செழிப்பா இருக்கக்கூடாது, சபை நன்றாக இருக்கக்கூடாது. அவன் எப்படி நிர்வாணமா இருக்கிறானோ அதே போல சபை இருக்க வேண்டும், சபை மக்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். அதனாலதான் அவன் தசம பாகங்களை திருடுகிறான், ஜனங்கள் மூலமாக கொடுக்க கூடாதபடி செய்கிறான். இதை நீங்கள் அறிந்து உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து இது கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னபடியே என்னை சோதித்து பாருங்க என்று சொல்லி இருக்கிறார். நீங்க சோதித்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வாரா இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.